Hi friends, welcome to உணவே பிரதானம். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு ஸ்வீட் டிஷ்ஷு. அது என்னன்னா நல்லா பால் பாயசம் செய்ய போறோம். இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதோட லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல தெரிவிங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். தேவையான பொருட்கள்: பால் 1/4 லிட்டர், சேமியா 1 ஸ்பூன், ஜவ்வரிசி 1 ஸ்பூன், தேங்காய் துருவல் 1 ஸ்பூன், சர்க்கரை 150 கிராம், ஊற வச்ச பச்சரிசி 1 ஸ்பூன், ஊற வச்ச முந்திரி 1 ஸ்பூன், ஒரு 5 முந்திரி திராட்சை, ஒரு பாத்திரத்துல 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு அதில் நெய் சூடானதும் முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி லைட்டாக பொன்னிறமாக மாறினதும் முந்திரியை எடுத்து வச்சிருங்க ஒரு தட்டத்தில் தனியாக. அதில் அந்த நெய் பாத்திரத்துலேயே திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கணும். திராட்சை நல்லா வறுத்து நல்லா உப்பலாக வரும்போது எல்லாம் ஈவனாக உப்பலாக வந்த பிறகு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க வறுத்து. அதுக்கப்புறம் அந்த நெய் பாத்திரத்தில் சேமியா சேர்த்துக்கோங்க. சேமியா சேர்த்து வறுக்கணும். சேமியா சேர்த்து வறுத்துட்டு அது கூட ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசியும் சேமியாவும் சேர்த்து நல்லா வறுக்கணும். இந்த ஜவ்வரிசி நல்லா வெள்ளையாகும் பாருங்க. ஒரு 200 மில்லி பால் ஊற்றிக்கோங்க. அது கூட அந்த பால் பாத்திரத்தில் ஒரு 100 மில்லி தண்ணி ஊற்றி நல்லா கழுவி அந்த பால்குள்ளேயே ஊற்றிக்கோங்க. இப்போ நான் பால் பாத்திரத்தை மாற்றிட்டேன். இப்போ நான் பாத்திரத்தை மாற்றிட்டேன். இப்போ எனக்கு அந்த பாத்திரம் வேண்டியது. பாயசம் வைக்க இந்த பாத்திரமே போதும். ஊற வச்ச பச்சரிசியை தண்ணி வடிச்சிட்டு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூட முந்திரியும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் அது கூட தேங்காய் துருவல் சேர்த்துட்டு 3ஐயும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சாலும் அரைக்கலாம், இல்லை லைட்டாக குறன்னு அரைச்சாலும் அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த தேங்காய் முந்திரி இதெல்லாம் அரைச்ச விழுத எல்லாம் அரைச்ச விழுத அந்த பாயச பாத்திரத்தில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அந்த மிக்ஸி ஜாரை கழுவின தண்ணியும் சேர்த்து அந்த பாயசத்தில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டோம்னா நல்லா காயுது. பால் பாயசம் நல்லா காஞ்சிட்டு இருக்குது. பாயசத்தை அப்பப்போ கிளறி விடுங்க. ஏன்னா
இப்போ நம்ம அரிசி போட்டு பச்சரிசி சேர்த்துருக்கோம், அதனால் அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் நல்லா கிளறி விடணும். கலக்கி விடணும் அப்பப்போ. இந்த ஜவ்வரிசி நல்லா வேகணும். நல்லா ஜவ்வரிசி சேமியா வெந்த பிறகு எடுத்து வச்ச அந்த சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். நான் 150 கிராம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் இனிப்பு கம்மியாக போட்டுருக்கேன். நீங்கள் இனிப்பு வேணும்னா எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கோங்க. பாயசத்தை கலக்குங்க. இனிப்பு ஜாஸ்தி வேணும்னா இனிப்பு ஜாஸ்தி சேர்த்துக்கலாம், இல்லை கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை கரைய வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அப்போ பாயசம் நல்லா கொதிச்சு வருது பாருங்க. பாயசம் நல்லா அப்பப்போ நல்லா மிக்சியில் தீயை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மீடியமில் வச்சுக்கோங்க. பாயசம் கொதிக்க ஆரம்பித்ததுமே தீயை கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்கு. அப்பப்போ நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், கிளறி போட்டு. பாயசம் நல்லா கொதிச்சு வருது பாருங்க. பபுள்ஸ் எல்லாம் பாயசம் நல்லா கொதிக்குது. பாயசம் கொதிக்கும் போது நல்லா கலந்து விடணும், அடி பிடிக்காமல் இருக்கும். கரண்டி போட்டு அடிக்கடி கிளறி விடுங்க. அதில் கொதிச்சுட்டு பாயசில் நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்து விடணும். அப்புறம் ஏலக்காயை நீங்கள் ஏலக்காய் பொடி யூஸ் பண்ணுவீங்கன்னா பொடியை யூஸ் பண்ணி ஏலக்காய் போடுறதுனா நல்லா பிச்சு ஏலக்காவை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற சீட்ஸையும் சேர்த்து போடுங்க. சீட்ஸில் தான் அதோட மனம் இருக்குது. சீட்ஸ் மட்டும் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை ஏலக்காயை முழுசாக போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. சுவையான பால் பாயசம் தயார். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்ஸு கமெண்ட்ஸில் அனுப்புங்க.